சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நேற்று முன்தினம் நள்ளிரவு 1:44 அளவில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் முப்படைகள் கூட்டாக இணைந்து அதிரடி தாக்குதல் நடத்தினர். இந்நிலையில் இந்திய இராணுவத்திற்கு ஒன்றுபட்ட ஆதரவை வெளிப்படுத்த வேண்டிய தருணம் இது என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்திய மாநிலங்களிலேயே பொருளாதாரத்தில் முதன்மை இடம் பிடித்திருக்கும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசினால் ஏற்பட்டுள்ள தூய்மை எரிசக்தி துறை புரட்சியால் பெண்களின் வாழ்வில் முன்னேற்றமான மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை சர்வதேச அளவில் புகழ்பெற்ற நியூயார்க் டைம்ஸ் விரிவாக பதிவிட்டு பாராட்டியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள தொழில்துறை அமைச்சர் முனைவர் TRP ராஜா, இந்த சாதனைகள் அனைத்திற்கும் திராவிட நாயகன் முதலமைச்சர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலை காரணம் என தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றத்தை தொடர்ந்து திருச்சி விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திருச்சி விமான நிலையத்தின் உள்ளே நுழையும் வாகனங்கள் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரால் கண்காணிக்கப்பட்டு தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகிறது. இதேபோல பயணிகளின் உடைமைகள், ஆவணங்கள் சோதனை செய்யப்படுகிறது. இந்திய இராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நாளை சென்னையில் பேரணி நடைபெறும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். நாளிதழ்களின் ஆசிரியர்கள், ஊடக நிறுவனங்களின் அதிபர்கள் சந்திப்பை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த 6ஆம் தேதியன்று சென்னை கலைவாணர் அரங்கில் நடத்தினார். இந்நிலையில் தமிழ்நாடு வளர்ந்துள்ளது, உயர்ந்துள்ளது என்று தமிழ்நாட்டை பாராட்டுங்கள் என்று முரசொலி தலையங்கம் வெளியிட்டுள்ளது. சேலம் அரக்கோணம் ரயில் வண்டி எண் 16088 மற்றும் அரக்கோணம் சேலம் 16087 பயணிகள் ரயில் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தவிர வாரத்தின் 5 நாட்கள் இயக்கப்பட்டு வந்தது. இந்த ரயில் அரக்கோணத்தில் இருந்து காலை 5:15 மணிக்கு புறப்பட்டு காலை 10:50 மணிக்கு சேலம் வந்தடையும். இந்நிலையில் சேலம் அரக்கோணம் ரயில் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் போக்குவரத்து நெரிசல் இல்லாத நேரங்களில் சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலை இருவழி பாதையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மெட்ரோ பணிகளுக்காக கடந்த ஆண்டு சாந்தோம் நெடுஞ்சாலை ஒருவழிப்பாதையாக மாற்றப்பட்டது. சென்னையில் நாளை குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், முகவரி மாற்றம் செய்ய சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. திரையிலும் தரையிலும் நடிகர் அஜித் தான் ஹீரோ என்று அழகர் கோயிலில் நகைச்சுவை நடிகர் கிங்காங் பேட்டியளித்துள்ளார். சென்னையில் இன்று காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின்வாரிய பராமரிப்பு பணி காரணமாக பட்டாபிராம் முழுவதும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின் விநியோகம் நிறுத்தப்படும் என்ற தகவல் வெளியானது. மதியம் 2 மணிக்குள் பராமரிப்பு பணி முடிவடைந்தவுடன் மின் விநியோகம் கொடுக்கப்படும் என்று தகவல் தெரிவித்துள்ளனர். வடசென்னை அனல் மின் நிலையம், கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 3வது நாளாக பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டுள்ளது. வாணியம்பாடி அருகே +2 தேர்வின் போது நிற்காமல் சென்ற அரசு பேருந்தை விரட்டி சென்று ஏறி பயணம் செய்து தேர்வு எழுதிய மாணவி 437 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைந்துள்ளார். வாங்கிய கடனை கட்ட முடியாமல் தவிக்கும் ஏழை மக்களிடமிருந்து கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் அதிகபட்சமாக 5 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 5 லட்சம் அபராதம் விதிக்க வகை செய்யும் மசோதா ஏப்ரல் 30ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடன் வழங்கும் தொழில் மற்றும் அடகு கடை தொழிலை ஒழுங்குமுறைப்படுத்தி 1943, 1957 மற்றும் 2003ஆம் வருடங்களில் தமிழ்நாடு அரசு சட்டங்கள் இயற்றியுள்ளது. சமீபத்தில் கந்துவட்டி கடனால் பாதிக்கப்பட்டு ஏழைகள் பலர் தற்கொலை செய்து கொண்ட செய்திகள் காரணமாக இந்த மசோதா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் 2வது நாளாக போர் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சிகள் விமான நிலையம், மணலி மற்றும் எண்ணூர் துறைமுகத்தில் நேற்று நடைபெற்றது. திருச்சியில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் நேற்று சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரோடு ஷோ நடத்தினார். அப்போது சாலையின் இருபுறமும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு முதல்வருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் புத்தூர் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த நடிகர் சிவாஜி கணேசனின் சிலையை திறந்து வைத்தார். எண்ணூர் காமராஜர் துறைமுகத்திலும் பாதுகாப்பு ஒத்திகை நேற்று நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் நேர்மறை எண்ணத்துடன் தேர்வு முடிவுகளை அணுக வேண்டுமென +2 மாணவர்களுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவுரை வழங்கியுள்ளார். உயர்கல்வி வாய்ப்புகள், தொழில்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்கும் வகையில் வீடியோக்களை சென்னை IIT வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு முடிவுகளை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேற்று வெளியிட்டார். தேர்வு எழுதியவர்களில் 95.3% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாநிலத்தில் அரியலூர் மாவட்டம் முதலிடம் பிடித்துள்ளது. வழக்கம் போல மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் தேர்ச்சி பெற்று அசத்தியுள்ளனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமானோர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் மருத்துவம், பொறியியல், தொழில்நுட்ப துறைகளில் ஆங்கில சொற்களுக்கு இணையான புதிய தமிழ் கலைச்சொற்கள் உருவாக்குவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தினமலர் நாளிதழின் பட்டமிதழ் சார்பில் 2020ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்ற 5 மாணவர்கள் அமெரிக்காவின் நாசாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். திருச்சி அருகே துவாக்குடியில் அரசு மாதிரி பள்ளிக்காக 56,47,00,000 ரூபாயில் கட்டப்பட்ட புதிய கட்டடத்தை முதல்வர் ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்து மாணவர்களுடன் கலந்துரையாடினார்.
தமிழ் திரையுலகின் மாபெரும் நடிகராக திகழ்ந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு திருச்சியில் சிலை அமைக்க 2009ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் முடிவு செய்யப்பட்டது. அதன்படி திருச்சி மாநகராட்சி எல்லைக்குள் பாலக்கரை ரவுண்டானா பகுதியில் 2011ஆம் ஆண்டு 9 அடி உயர வெண்கல சிலை நிறுவப்பட்டது. ஆனால் அதன் பின்னர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் 14 ஆண்டுக்கு பின் திருச்சியில் நிறுவப்பட்டு உள்ளது சிவாஜி சிலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். பாரதிதாசன் இளம் படைப்பாளர் விருது பெற விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் 450க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் கல்லூரிகளில் உள்ள இடங்களுக்கு மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் நேற்று தொடங்கி வைத்தார். இந்நிலையில் இன்ஜினியரிங் கல்லூரிகளில் சேர முதல் நாளே 43,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பம் என தகவல் வெளியானது. +2 மதிப்பெண் சான்றிதழ் 12ஆம் தேதி கிடைக்கும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். கள்ளழகர் விழாவுக்காக வைகை அணை திறக்கப்பட்டுள்ள நிலையில் ஆற்றில் இறங்க வேண்டாம் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் பாப்பன்குளம் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் கொளஞ்சி மகன் பாலகிருஷ்ணன், வயது 24. இவரும் தியாகதுருகம் பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய இளம்பெண்ணும் கடந்த 2.5 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இந்நிலையில் இளம்பெண்ணிடம் உல்லாசம் அனுபவித்துவிட்டு திருமணத்திற்கு மறுத்த காதலன் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வரும் மே 11ஆம் தேதி சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பாமக சார்பில் வன்னியர் சங்கத்தின் சித்திரை மொழி நிலவு மாநாடு நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை பாமக தீவிரமாக மேற்கொண்டு வருகின்ற நிலையில் இதற்கான அழைப்பிதழை பல்வேறு பிரபலங்களுக்கு வழங்கி வருகின்றனர். வயது தடையில்லை, நான் அடுத்த டிகிரி பண்ணுவேன் என 70 வயதில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த ராணி தெரிவித்துள்ளார். மாநாட்டு நிபந்தனைகளை பின்பற்றுவதாக உத்தரவாதம் அளிக்க பாமகவுக்கு ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே அரசூர் இண்டியம்பாளையம் சின்னக்காட்டை சேர்ந்தவர் பிரியதர்ஷினி, வயது 19. இவர் கடந்த 7 மாதங்களுக்கு முன் சத்தியமங்கலம் அருகே உள்ள புதுக்கொத்து காட்டை சேர்ந்த கட்டட தொழிலாளியான சக்திவேல், வயது 23 என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இதையடுத்து இருவரும் புதுக்கொத்து காட்டில் வசித்து வந்த நிலையில் குடும்ப தகராறில் இளம் காதல் தம்பதியினர் ஒருவர் பின் ஒருவராக கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் நடந்துள்ளது. IPL தொடரின் 58வது லீக் போட்டி இமாச்சல பிரதேசத்தின் தர்மசாலாவில் நேற்று நடந்தது. இதில் பஞ்சாப் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதின. இந்நிலையில் IPL போட்டிகள் தொடர்ந்து நடத்தப்படுமா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வை அறிவித்துள்ள நிலையில் புதிய டெஸ்ட் கேப்டனை தேர்ந்தெடுப்பதற்கான பொறுப்பு BCCI தலையில் விழுந்துள்ளது. அஜித் அகர்கர் தலைமையிலான தேர்வுக்குழு அடுத்து வரும் இங்கிலாந்து டெஸ்ட் மட்டுமல்லாமல் நீண்ட காலத்திற்கு அணியை வழிநடத்தக்கூடிய கேப்டனை தேடி வருகிறது. அந்த வகையில் சுப்மன் கில் அடுத்த டெஸ்ட் கேப்டனாக அதிக வாய்ப்புகள் இருப்பதாக BCCI வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. போட்டி ரத்து காரணமாக தர்மசாலாவிலிருந்து வீரர்களை அழைத்து வர சிறப்பு வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டது. நேற்று முதல் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பெரும் பதற்றம் உண்டாகியுள்ளது. இந்த நிலையில் நேற்றை விட தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 115ஆகவும் பவுனுக்கு ரூபாய் 920ஆகவும் குறைந்துள்ளது. இன்று வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இல்லை. இதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 72,120 ரூபாய்க்கும், ஒரு கிராம் 9,130 ரூபாய்க்கும் விற்பனையானது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தென்மேற்கு பருவமழை அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வருகிற 13ஆம் தேதி வாக்கில் துவங்கப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.